மிதுன ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் ராசியாதிபதி புதன், 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு. இந்த சூரியன் குரு 2ஆம் பாவத்தில் சேரும் பொழுது மனிதனுக்கு பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே வந்து சேரும். புதன் ராசிக்கு அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது நம்முடைய பவர் ஆஃப் திங்கிங், நம்ம என்ன சிந்தனை பண்ணுறோமோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இதை இப்படி முடிச்சிடலாம், அதை அப்படி முடிச்சிடலாம், இந்த வேலையை இப்படி செஞ்சிடலாம், அந்த தைரியமும் உங்களுக்கு வந்து சேரும். 3ஆம் பாவத்தில் கேது, தைரியமாக ஒழிப்பீர்கள். 4வது பாவத்தில் சுக்கிரன், உங்களுக்கு சீதளம் பிடிக்கிறதோ, முதுதண்டல வியாதி வர்றதோ, அல்லது வாரிசினால் மனப்பிரச்சனை உருவாகிற நேரம் இந்த நேரம். பண வசதி இருக்கும், ஆனால் மனப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சனியின் பார்வை 12ஆம் பாவத்துக்கு இருக்கு. செலவுகள் 4ஆம் பாவத்திற்கு அம்மாவுடன் விவாதம், அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும், மனைவின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் என்றால் சனி பகவான் 10ஆம் பாவத்திலிருந்து 7வது பாவத்துக்கு தன்னுடைய 10வது பார்வையை வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த சனி பகவான் பார்வை சில நேரங்களில் வேலைகளில் டிலே உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். கொஞ்சம் டிலே, ஸ்லோ பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்கலாம். ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். ராகு பகவான் நன்மையை செய்வார். நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் அதில் கொஞ்சம் டிலே ஆகி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்லலாம். வியாபாரிகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு லாபம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி உங்களுக்கு அந்த கேஷ் வர்றது, பணம் வர்றது, லாபம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து வர்றது, அந்த மாதிரி யோகம் இருக்குது. ஆனால் லாபம் கண்டிப்பாக இருக்குது. நண்பர்கள் வருவார்கள். குரு 2ல் இருக்கு இல்லையா, சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் இவ்வளோ நாளாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது, சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை செய்ப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் சுமாரான மாதம், வேலை அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பல நண்பர்கள், பல அரசியல்வாதிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. சூரியன் குரு ராஜயோகத்தை கொடுக்கும். அதனால் ஏதாவது ஒரு சிறிய பதவி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கலைஞராக இருக்கீங்க, வேலை இல்லாமல் இருந்தீங்க, கடனில் இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது சிறிய சிறிய வேலை கிடைக்கிறது. புது புது வேலையில் லாபம் பார்க்குறது. சோம்பேறியாக இருக்கிறவனுக்கும் ஏதாவது ஒரு வேலை வந்து சேரும் என்று சொல்வேன். வேலை இல்லாமல் இருந்த நேரம் போய்விட்டது. இப்பொழுது சிறுசாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைக்கு போகிற ஆண் பெண்ணுகளுக்கு சுமாரான காலம், நல்ல காலம், சுமாரான காலம் ஆனால் நல்ல காலம். பேர் புகழ் பண வசதி இருக்கும், உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வயதானவர் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் என்று சொல்லுவேன். ஆனால் சனி 10ல் இருக்குது. சாப்பாடில் கவனித்து இருக்க வேண்டும். ஏனென்றால் சாப்பாடு அதிகமாக வருது, சாப்பிட்றலாம், ஏதாவது ஃபங்க்ஷனில் போனால் சாப்பிட்டோம்னா நான் லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனிக்கு பார்வைகள் நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸ்டூடெண்ட்டெல்லாம் சுமாராக படிப்பீங்க. இப்போ தான் காலேஜ் எல்லாம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு அட்மிஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். மன சந்தோஷம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. பரிகாரம் என்ன? பரிகாரமாக பார்க்கும் பொழுது தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்தை பூஜை வேண்டும். அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் மிதுன ராசிக்காரர் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.